அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தெரியும், இந்த 2025ஆம் ஆண்டு நாம் முதலாவது நோன்பு ரமலானுக்கு நாங்கள் இந்த கார்டியனில் ஒரு பதிவொன்று இட்டோம். என்னென்னா, இந்த கார்டியன்ற பல தேவைகள் ஈக்கிறதுக்கு மத்தியில் இப்போ கல்விசார் தேவை ஒன்று இருக்கிறதாக எமது இந்த கார்டியனுடைய அதிபர் மற்றும் உப உறுப்பினர்கள் அனைவரும் எமக்கு அறிய தந்தனர். அந்த அமைப்பில் இங்கு முக்கியமாக இந்த கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஏம் கொண்டு தேவை என்று சொன்னாங்க. அந்த அமைப்பில் அல்லாட திருப்ப எமது அக்குர்ண வெல்ஃபியா சொசைட்டி அங்கத்தவர் சூச்சினானா வசீர் ஹாஜி எங்கள் இஸ்ஸதீன் ஹாஜி அப்படி உட்பட அனைவரும் முன்வச்ச அமைப்பில் அக்குர்ணையை சேர்ந்த தனவந்தர் ஒருத்தர் அதற்குரிய பண்டை வழங்கி இங்கு இன்றைக்கு நோன்பு 10ஆம் நோன்பு நாம் இங்கு இதை சமர்ப்பிப்பதற்காக வேண்டி அதை பாரம் கொடுப்பதற்காக வேண்டி நாம் இங்கு வருகை தந்துள்ளோம். அந்த அமைப்பில் தற்பொழுது இந்த அங்கராப்பணம் இந்த நிகழ்வு என்னவென்றால், நாம் இன்று கொள்வனவு செய்த அந்த ஸ்பீக்கரோட சேர்ந்து இந்த இதுவும் உள்ள வாங்கப்பட்டிருக்குது ஏம்பும். அதனை நாம் திகனை சேர்ந்த கார்டியன் அதிபர் உறுப்பினர்களிடம் நாம் அன்பளிப்பு செய்யும் இந்த காட்சியை தற்பொழுது பார்வையிடுகின்றீர்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அடிங்கிட்டு பாருங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல் கைர் ஜஸா. எமது குறுகிய அழைப்பை ஏற்று சொற்ப காலத்துக்குள் நோன்பு 1லிருந்து 10க்குள்ளுக்குள் எங்களுக்கு தேவையான ஒரு அவசியமாக இருந்த பொருளை அக்குர்ணை வெல்ஃபியா சொசைட்டி சூட்டினானாவோட தலைமையின் கீழ் இதுக்கு முன் அல்ஹாஜ் இஸ்ஸதீன் ஹாஜர் அவர்கள் இந்த அன்பளிப்பை எங்களுக்கு செய்ததற்காக வேண்டி கார்டியன் சார்பாக நாங்கள் நன்றிகளையும் ஜஸாக்குமுல் கைர் ஜஸா என்று தெரிவித்து இந்த அன்பு பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஜஸாக்குமுல் கைர் ஜஸா. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2/3/2025ஆம் ஆண்டு முதல் ரமலான் அன்று த கார்டியன் என்று அழைக்கப்படும் அனாதை இல்லமாகிய மத்திய மாகாணத்தில் தனித்துவமாக முஸ்லிம் பிள்ளைகளை பராமரிக்கும் திங்கனையில் அமைந்திருக்கும் த கார்டியன் பராமரிப்பு இல்லத்துக்கு அக்குரணை வெல்ஃபியா இணைந்து சில உணவுப் பொதிகளை அவர்களுக்கு சதக்காவாக வழங்குவதற்கு சென்றிருந்தோம். அத்துடன் அக்கார்டியனின் சில நிழல் படங்களும் உங்கள் பார்வைக்கு இடப்பட்டுள்ளது. மற்றும் கார்டியனில் பணியாற்றும் அதிபர் உட்பட அங்கத்தவர்களின் தியாகமும் மற்றும் அவர்களின் பொறுப்பான செயல்பாடுகளும் இதுவரை அடைந்த அடைவுகள் இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடலாம். அத்துடன் நீங்கள் உங்கள் வருடாந்த பிரயாணங்களில் சுற்றுப்பிரயாணங்களில் இவ்வாறான அனாதை இல்லங்கள் போன்ற இடங்களுக்கு உங்கள் குடும்ப சகிதம் பிள்ளைகளுடன் சென்று பார்வையிட முடியும் என்ற தகவலையும் அறிய தருகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் இன்று தி கார்டியன் சொல்லக்கூடிய சில்ட்ரன் டெவலப்மெண்ட் சென்டர் திகனையில் அமைந்திருக்கின்றது, முழு மத்திய மாகாணத்தையும் மையப்படுத்தி. ஆனால் அந்த கார்டியனுக்கு அடிப்படை தேவைகளின் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் இருக்கும் இடம். இன்று நாம் ரமலான் 1/2025 3 மாதம் 2ஆம் திகதி இங்கு நாம் சமூகம் அளித்துள்ளோம். அது தொடர்பாக இந்த கார்டியனுக்கு தேவையான அடிப்படை சில தேவைகள் இருக்கின்றது. தாய் தந்தையில் இல்லாத பிள்ளைகள் அரச அங்கீகாரத்துடன் பராமரிக்கப்படக்கூடிய இடம். அவங்களுடைய தேவை என்ன என்பதை நாம் விளங்கி அவர்களுக்காக வேண்டி எம்மால் முடிந்த உதவியை வழங்குவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத். என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க? இன்ஷால்லா எங்களோட அசிஸ்டன்ட் எங்களோட அப்துல் கனி சார் சொல்லுவார். முக்கியமாக எங்களுக்கு இப்போ நோன்புடைய முக்கியமான எங்களோட நிகழ்ச்சிகள் பிள்ளைகளெல்லாம் நிகழ்ச்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் நிகழ்ச்சிகள் தர்பியா கிளாஸ் எல்லாம் செய்கிறேன். இப்போ இதுக்கு முக்கியமாக என் பிள்ளை தான் நாங்கள் செஞ்சு கொண்டு இந்த பிள்ளை ஆசாரம் செஞ்சேன். அது சுடுபட்டு போச்சு. என் பொண்ணு இல்லாமல் போயிட்டேன். எனக்கு அதனால் என் பிள்ளை பேரும் பஃபரோட வேணும் ஏதோ ஒரு முறையில் பிக்கப் புதிய முறையில் தான் பார்த்து அது முக்கியமாக தேவை. நோன்பு ஆரம்பிச்சு தேவை தான் அது உங்களுக்கு. எங்களுக்கு ஒரு ஜெனியோண்டு தேவை. ஜெனியோண்டு இது பழுதா போயிடுச்சு. எங்களுக்கு டொனேஷன் பண்ணாங்க 2017. அது பாவிச்சு பழுதா போயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சத்துக்கு ஜெனியோண்டு வைக்கும். முக்கியமான தேவை கரண்ட் போன 6 கேவி எங்கள்கிட்ட 6 கேவி தான் இருந்தேன். அதனால தான் இப்போ நான் நிகழ்ச்சி செஞ்சு பாடம் கூட அந்த ஆயினங்களையும் கரண்ட் போட ஒன்று செஞ்சு கேள்வி லெவலில் இருக்கு. இது ஒரு தனிச்ச இடம் என்ன, வேற பக்கத்துல வீடுகள் ஒன்றும் குறவு, ஒரு தனிய இடம் உண்டு. அதோட காட்சியை நாங்க காட்டுறோம் திரும்ப. வேற என்ன ஷூட்டிங் நீங்க இன்னொரு மஷூரா ஒன்று சொன்னீங்க, இங்க என்ன அடிப்படை வேலைங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலே நாங்கள் இன்றைக்கு தலைநோம்பு கார்டியனுக்கு நாங்கள் விஜய் செஞ்சினோம். அதில் உண்மையிலே இசதீன் நானா, என்னோட ரிம்னாஸ், என்னோட அப்துல் ரஹ்மான், என்னோட வசீராஜி, இவங்க எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டாப்புல தலைநோம்புன்னு பார்க்காம எல்லாரும் வந்தாங்க. என்ன காரணம்னு கேட்டால், ஏதோ இந்த நோம்புல இந்த அநாதை பிள்ளைகளுக்கு நாங்கள் என்னமோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு தலைநோம்புல அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு பழத்துரு கொஞ்சம் கிடச்சி, அதே மாதிரி ஐஸ்கிரீம், அதே மாதிரி கொஞ்சம் சில்லறை சாமான் கொண்டாந்து கொடுத்திரோம். இதே மாதிரி இந்த 30 நோம்புக்கும் நான் வேண்டிக்கிறதுன்னு கேட்டால், ஒவ்வொருத்தர் எவ்வளோ நாங்கள் எங்களோட குடும்பத்துக்காக சும்மா அனாவசியமாக செலவு செய்கிறோம். நாங்கள் தின்றோம் 5-6 பழத்துரு, அதில் ஒரு பழத்துருவை எங்களோட இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா அந்த பிள்ளைகளும் வரணும், எங்களோட பிள்ளைகளுக்கும் நன்மை கிடைக்கும். அதே மாதிரி ஆகிரத்திலையும் எங்களுக்கு இந்த நன்மை சேரும். அதைத்தான் நாங்கள் வேண்டிக்கிறது இந்த ரம்லான் 30க்கும் எங்களால் ஏண்ட சப்போர்ட்டை இந்த கார்டியனுக்கு கொடுப்போம். அதே மாதிரி எங்களோட ஹஸரத்தும் எங்களோட மௌலவின் சொன்னார் எங்களுக்கு இந்த தேவைகள் 2. இந்த தேவை அவசரமா செய்யக்கூடிய தேவை. நாங்க நாங்க ரம்லான் மாசத்துல ஒரு நன்மை செஞ்சால் 1000 நன்மை வரும்னு சொல்லுவாங்க. நாங்க இது ஒரு அநாத பிள்ளைகளுக்கு செய்யற வேலை. எங்கட பிள்ளை நாங்க இன்னொரு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா எங்கட பிள்ளை தானா வளருன்னு சொல்லுவாங்க. இந்த தேவைகளை நாங்க அவசரமா பூர்த்தி செய்யறதுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் முயற்சி எடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்று முதல் இன்று வரைக்கும் என்னுடைய அக்கூர்ண வெல்ஃபேர் சொசைட்டி தலைவர் உட்பட சுட்டினானா, அதோட பல பேர்கள் என்ன சொல்லலை, சுருக்கமிக்கலை மாஷா அல்லாண்டு அன்று முதல் எங்களுக்காக வந்து தேடி வந்து உதவி செய்யக்கூடிய அக்கூர்ணையைச் சேர்ந்த இந்த சகோதரர்கள் மாஷா அல்லாண்டு இன்றும் உதவி செய்ய இருக்கின்றார்கள், என்றும் உதவி செய்வார்கள். இவர்களுக்காக வேண்டி இவர்களோட சேர்ந்து சொல்லால, செயலால, பொருளால, சிந்தனையால யாரெல்லாம் இந்த நிறுவனத்துக்கான உதவி செய்தார்களோ அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டிய மேலும் மேலும் அல்லாஹ் பரக்கத்தும் ரஹமத்தும் கிருபை செய்வானாக. ஒரு மனிதனை வாழ வைத்தால் சமூகத்தை வாழ வைத்ததுக்கு ஒரு குர்ஆன் ஆயத்து. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமூகத்தை வளர்க்கிற ஒரு நிறுவனமாக இந்த தி கார்டியன் சேனல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு உதவி செய்த அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் ஜஸாக்குமுல் ஹைர் ஜஸா சொல்லி இந்த சிறிய உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வஸ்ஸலாம். ஜஸாக்குமுல் ஹைர் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரகாத்துஹு. மஜா